ஸ்ரீ குருபியோ நமக. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஞானாம்பிகை அப்படிங்கிற டைட்டிலில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த அக்னி ரொம்ப கர்வத்தோடு அந்த யக்ஷன் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீ யார் அப்படின்னு இது கேட்கறதுக்கு முன்னாடி அந்த யக்ஷ வடிவம் கேட்டுடுத்து. அப்போ ரொம்ப கர்வத்தோட நான் அக்னி தேவனாக்கும் அப்படின்னு சொல்கிறது. எனக்கு ஜாத வேதஸ் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அப்போது அந்த யக்ஷ வடிவம் கேட்குறது, அப்படியா உன்னோட சக்தி என்ன அப்படின்னு கேட்டால் அந்த அக்னி தேவன் ரொம்ப கர்வத்தோட என்னோட சக்தியா, என்னோட சக்தி எதை வேணால் எரிச்சு இப்படிங்கிறதுக்குள்ள பஸ்மமாக்கிடக்கூடிய கெப்பாசிட்டி எங்கிட்ட இருக்குது அப்படின்னு. அப்படியா, சரி. அப்போது ஒரு துரும்பை எடுத்து அந்த யக்ஷன் போட்டுது, அந்த யக்ஷ வடிவம் போட்டுது. அப்போ இந்த துரும்பை உன்னோட சக்தியினால் நீ பஸ்மமாக்கு அப்படின்னா இந்த அக்னி என்ன பண்ணுறதா, பெரிய துரும்பு தானே, என்னால் பண்ண முடியாதா அப்படின்னு தன்னுடைய ஃபுல் சக்தியை போட்டு பிரயோகம் பண்ணினா அந்த துரும்பை நகுத்த கூட முடியலை. ஒரே அவமானமாக போயிடுத்து. இந்த அக்னி தேவனுக்கு வெட்கமாக போயிடுத்து. தேவர்கள் கிட்டக்க ஓடி இந்த மாதிரி ஆயிடுத்துன்னு சொல்கிறது. இது என்னடா அது, நம்ம விக்ட்ரி செலிப்ரேஷன் பண்ணின்னு இருக்கோம். இப்படி நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய அக்னி தேவனுக்கே இந்த மாதிரி ஒரு அபஜயம் ஏற்பட்டுடுது அப்படின்னு இந்த மற்ற தேவர்கள் இந்திரன் எல்லாரும் யோசனை பண்ணிகிட்டே இருக்கா. அதாவது இவாளுக்கு என்ன, யக்ஷம் என்னதுன்னு தெரியாத இருக்கக்கூடியது ஒரு தோல்வி. அதை விட சக்திமானா இருக்கக்கூடிய இந்த அக்னி தேவனுக்கு ஒரு அபஜயம் ஆயிடுத்தே அப்படின்னு ஒரு ரெண்டாவது அடி இவாளுக்கு. சரி, உடனே வாயு பகவான் நான் போகிறேன், நான் வாயு தேவன், நான் போகிறேன், நான் எனக்கு தோல்வியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுன்னு அந்த வாயு தேவன் போகிறார். அதே மாதிரி யக்ஷன் நீ யார் அப்படின்னா இந்த வாயு தேவன் நான் வாயு தேவன், மாதரீஸ்வன் அப்படிங்கிறது என்னோட இன்னொரு பெயர் அப்படின்னு ரொம்ப கர்வமாக சொல்கிறது. அப்படியா, சரி உன்னோட சக்தி என்ன, நான் எதையும் அப்படி புரட்டி தூக்கி போட்டுருவேன் அப்படிங்கிறது இதே கர்வத்தோட. சரி, மறுபடியும் அதே இந்த துரும்பை எடுத்து போட்டு இந்த துரும்பை உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு. உடனே வாயுதேவன் பிரம்ம பிரயத்னம் பண்ணுறார். ஆனால் அந்த துரும்பை அசைக்கவே முடியல. அந்த அக்னி வாயுதேவனும் திரும்பி வந்தாச்சு. அப்போது நீ யார் அப்படின்னு யக்ஷனை கேட்கறதுக்கே வாயில்லாதவனாக அந்த வாயு பகவான் திரும்பி வந்தாச்சு. மறுபடியும் லூசர் தேவர்களுக்கு. இப்போது இந்திரனுக்கு, தேவேந்திரனுக்கு சுடீர்னு ஒரு தாட். அடாடாடாடா, நாம் ஏதோ தப்பு பண்ணுறோம் அப்படின்னு ஒரு தன்னடக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்தது. தங்களை விட ஒரு பெரிய சக்தி ஏதோ இருக்குது அப்படிங்கிற ஒரு கண் கெட்டத்துக்கு அப்புறமா சூரிய நமஸ்காரம்னு சொல்கிற மாதிரி ஒரு தாட், ஒரு ஃப்ளாஷ் ஆச்சு. என்ன நடந்தது நாளை தொடர்ந்து பார்க்கலாம்.